சேலம் சரகத்தில் பள்ளி விடுமுறையொட்டி 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் இருசக்கர வாகனங்களை ஆபத்தான முறையில் இயக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பலர் லைசென்ஸ் இல்லாமலேயே சாலைகளில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதோடு சாகசங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சில சிறுவர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது, ஒரு சக்கரத்தில் பயணம் செய்வது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செயல்கள் அவர்களின் உயிருக்கு மட்டுமின்றி சாலைகளில் பயணிக்கும் பிறரின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. பள்ளி விடுமுறை காரணமாக பெற்றோரின் கண்காணிப்பு குறையும் நேரத்தை பயன்படுத்தி பல சிறுவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து சாலைகளில் பைக் சாகசங்களில் ஈடுபடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சமூக வலைதளங்களில் பிரபலமடைய வேண்டும் என்ற ஆசையும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து விதிகளை மீறும் சிறுவர்கள் மீது மட்டுமின்றி அவர்களுக்கு வாகனம் வழங்கும் பெற்றோர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் இருப்பதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அபராதம் மட்டுமின்றி சிறை தண்டனையும் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் வாகனம் பயன்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும் என்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிறுவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக பெற்றோர்களின் பொறுப்புணர்வு அவசியம் என்ற கருத்தும் வலுத்து வருகிறது.